அந்த வகையில் ஜனாதிபதி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்த கருத்து மோபிம பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக திருகோணமலை பிரஷ்னை விவராய், அதாவது திருகோணமலையில் இடம்பெற்ற பிரச்சினை முடிந்துவிட்டது, இன்னும் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக ஜனாதிபதி ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். ஓய்க்கினத்தின விஹாரஸ்தானயக்ன சித்திய பிலிபந்த வார்த்தா வக்கில்லுவா என்பதாகவும் ஓரால் தகவல்கள் கூறப்படுகின்றன. நீங்கள் கூறுகின்ற அந்த இடத்தில் இந்த விகாரையும் இருக்கவில்லை, எனவே அது தொடர்பிலான அறிக்கை ஒன்றை கோரியிருப்பதாக ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இனவாதத்தை தலைதூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதான கருத்தும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் திருகோணமலை விகாரத்தில் இனவாத நாடகம் அரங்கேற்றுவதற்கு ஒன்றுமில்லை, வானரம் தனது வாளுக்கு தீ வைத்துக் கொண்டது போன்று இனவாத குழுக்கள் தீயை பெரிதாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள பௌத்த, இந்து, கத்தோலிக்க மற்றும் முஸ்லிம் மக்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று ஜனாதிபதியான குமார் ஜனநாயக்க நேற்றைய தினம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குறுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எமது நாட்டின் இனவாதத்தின் போக்குகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு முகங்களில் உருவாகும். அரசாங்கங்கள் தோல்வியடைந்த வரலாறுகளை பார்த்தால் ஊழலுக்கு எதிரான சக்திகளினால் அரசாங்கங்கள் தோல்வியடைந்துள்ளன. ஆனால் எங்களின் அரசாங்கத்தின் மீது அவ்வாறான குற்றச்சாட்டு எதையும் முன்வைக்க முடியாது. 1994 ஆண்டு காலப்பகுதியில் ஜனநாயக பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு அப்போதிருந்த அரசாங்கம் தோல்வியை சந்தித்திருந்தது. அந்த பிரச்சினையிலும் எங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாது. அண்மை காலமாக பொருளாதார பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டும் அரசாங்கங்கள் தோல்வியை சந்தித்துள்ளன. எனவே பொருளாதார பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்க முடியாது. ஜனநாயகத்துக்கு முரணான செயற்பாடுகள், லஞ்ச ஊழல் செயற்பாடுகள், பொருளாதார வீழ்ச்சி போன்ற விடயங்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றால் இது ஒரு சாதகமான விடயமாகும். ஆகவே தோல்வியை சந்தித்த எதிர் தரப்பினருக்கு எந்த ஒரு சாதகமான போராட்ட தலைப்புகளும் எஞ்சவில்லை. அதனால் அவ்வாறான சாதகமான போராட்ட கொள்கை ஒன்று இல்லாமல் போகும்போது இனவாதத்தை உருவாக்குவதை அவர்களின் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதே தோல்வியை சந்தித்த அரசியல் அதிகார சக்திகளின் குறிக்கோளாக அமைகிறது. இதுபோன்ற பிரச்சனைகளின் போது சட்டத்தை போன்று சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சமூக பிரச்சனைகள் குறித்தும் போலீசார் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. ஒரு சில துறைகளில் அதனுடன் தொடர்புடைய அரசியல் தலையீடுகள் குறித்து கவனம் செலுத்தியாக வேண்டும். இந்த பிரச்சினை தொடர்பில் முறையாக ஆராய்ந்து சரியான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலருக்கு அறிவித்திருக்கிறேன். அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இந்த புத்தர் சிலை தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தின் அறிக்கையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே சிலை அங்கிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தர் சிலையை போலீசாரோ நீக்கினார்கள் என்றால் அடுத்த பிரச்சினை போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட இனவாத குழுவினருக்கும் இடையிலான பிரச்சனையாக மாறும். இதுவே அவர்களுக்கும் சிறந்த வாய்ப்பாகும். அதன் காரணமாகவே புத்தர் சிலை அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்து தகுந்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த காணிக்கு 2014 ஆண்டு காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் இந்த இடத்தை விகாரை என்று குறிப்பிட்டாலும் நீண்ட நாட்களாக இது விகாரையாக பயன்படுத்தப்படவில்லை, உணவகமாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறித்த உணவக நிர்மாண பணிகளில் பிரச்சினை உருவாகியதை தொடர்ந்து அந்த உணவகத்தில் சட்டவிரோத கட்டடங்கள் இருப்பதாக தெரிவித்து உணவகத்தில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை நீக்குவது தொடர்பில் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்தால் உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு எதிராக சுற்றாடல் அமைச்சுக்கு மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த கட்டடத்தை நீக்க வேண்டும் என்று சுற்றாடல் அமைச்சின் செயலாளரும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து போலீசார், கரையோர பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஒன்றின் போது இந்த விடயம் தொடர்பில் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்த்துள்ளதால் ஒரு வார கால அவகாசம் தருமாறு பிக்கு ஒருவர் கோரியிருக்கிறார். அவரின் கோரிக்கைக்கு அமைய கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் கடந்த 14ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது. இந்த நிலையில் 16ஆம் தேதி இந்த பிரச்சினை தோற்றம் பெற்றிருக்கிறது. சமய வழிபாட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதை போன்றே இதற்குள் வேறு கதையொன்றும் இருக்கிறது என்பதும் தெரிகிறது. வழிபாட்டிடம் என்று அந்த காணியை அடையாளப்படுத்துவதால் அந்த இடத்தில் விகாரை ஒன்று இருந்திருக்கலாம் என பொதுமக்கள் கருதலாம். ஆனால் அங்கு அவ்வாறான விகாரை ஒன்று இருக்கவில்லை. விகாரையின் பிக்குகளின் உரிமத்துடன் கூடிய காணி ஒன்று இருந்ததே, ஆனால் அவ்விடத்தில் வழிபாட்டுக்கான இடம் ஒன்று இருக்கவில்லை. இதுவே உண்மையான கதை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த காணியை சரியாக அளவெடுத்து கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியை குறித்த அதிகார சபைக்கும் விகாரைக்குரிய காணியை விகாரைக்கும் பெயரிட்டு பிரித்து வழங்குவதற்கு இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த காணியில் புதிய கட்டடங்கள் எதுவும் நிர்மாணிக்கவோ தற்போதுள்ள கட்டடங்களை நீக்க வேண்டாம் என்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து விகாரைக்குரிய காணியில் அதற்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
எனவே உண்மையில் இந்த பிரச்சினை நிறைவடைந்து விட்டது. அவ்வாறு இருக்கையில் தற்போதும் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். இந்த இடத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. வானரம் தனது வாளுக்கு தீ வைத்துக் கொண்டது போன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறிய வானரம் சபையிலிருந்து புறப்பட்டு விட்டது போல உரையின் இடைநடுவில் சபையில் ஜனாதிபதி இவ்வாறு கேட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை இனவாத குழுக்கள் தீயை போன்று பெரிதாக்க முயற்சிக்கிறார்கள். தற்போது ஒவ்வொரு இடத்திலும் தீயாக பரப்பி வருகிறார்கள். இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள பௌத்த மக்களும் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டார்கள். அதே போன்று இந்த நாட்டில் உள்ள இந்து, கத்தோலிக்க, முஸ்லிம் பொதுமக்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டார்கள். பழைய இனவாத நாடகத்தை அரங்கேற்ற யாராவது முயற்சிப்பார்கள் என்றால் அது வரலாறாக மாத்திரமே அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் கனவோ நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நிறைவேறாது. எனவே நாட்டின் எதிர்கால அரசியல் நிகழ்ச்சிகள் இனவாதத்தால் எழுதப்படாது என்பதையும் நிகழ்கால அரசியல் இனவாதத்தால் எழுதப்படுவதில்லை என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் சபையில் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்.